ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவோட ஆன்சர் 2 கேம் சொல்லியிருந்தோம். அந்த 2 கேமோட ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஆன்சர் இஸ் காட்டேஜ் சீஸ். செகண்ட் ஒன் இஸ் காலிஃப்ளவர். இந்த 2 ஆன்சரையுமே யாருமே சேர்ந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலை. கமெண்ட் பாக்ஸில் 2 ஆன்சருமே வரல. இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பார்ட்டிசிபேஷனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம சாப்பாடு நல்லா இருக்கு சேனலை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோலையும் ஒரு கேம் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா லெமன் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸ். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டு உளுந்து நல்லா செவந்தோன்னே 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. சாப்பிடும் போது க்ரன்ச்சியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் கடலைப்பருப்பு போடும் போது. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகமும் உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 பச்சை மிளகாயை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிறகு 1 காய்ந்த மிளகாய், 1 கருவேப்பிலை கொத்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோலையும் ஒரு கேம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த கேம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோவில் நான் போடுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸோட நேமையும் உங்களுக்கு சொல்லிடுவேன். 2 இன்க்ரீடியண்ட்டோட நேமை சொல்ல மாட்டேன். அது என்ன இன்க்ரீடியன்ட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த 2 இன்க்ரீடியண்ட்டோட நேமை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு 5 சேனல்ஸோட ஃப்ரீ ப்ரமோஷன் செய்து தரப்படும். நம்ம சாப்பாடு நல்லா இருக்கு சேனலை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம ப்ரமோஷன் செய்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நீங்களும் போய் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளை ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை வேர்க்கடலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லெமன் சாதத்தோட வேர்க்கடலை சாப்பிடும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களோட லெமன் ரைஸ் சூப்பரான ஒரு கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோலையும் ஒரு கேம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன கேம்னா, இந்த வீடியோவில் நான் போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸோட நேமையும் ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். 2 பொருளோட நேமை நான் சொல்ல மாட்டேன். அது என்ன 2 பொருள்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு 5 சேனல்ஸோட ஃப்ரீ ப்ரமோஷன் செய்து தரப்படும். இப்போது நம்ம போட்டிருக்க எல்லா பொருளையும் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்க 2 லெமன் ஜூஸை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட லெமன் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்தோட கலந்து எடுத்தோன்னா சூப்பரான லெமன் ரைஸ், ரொம்பவே ஒரு டேங்கியான லெமன் ரைஸ் நமக்கு கிடைக்கும். சாதத்தை சுட சுட வடித்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஆற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்லா பொலன்னு வரும். அப்படி ஆற வச்ச சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் மிக்ஸை போட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்ஸு சாதத்தோடு எல்லாம் கலந்து ஒன்றோட ஒன்று கலந்து சூப்பராக லெமன் ரைஸ், டேங்கியான ஒரு லெமன் ரைஸ், கலர்ஃபுல்லான ஒரு லெமன் ரைஸ் நமக்கு கிடைக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி 2 இன்க்ரீடியன்ட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ ப்ளஸ் கேமோட திரும்ப வரேன். பாய் பாய்.